தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிரதர். வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா பிரதர்? ஆடிபிள் பேசுங்க. ஓகே ஓகே பிரதர். ஸோ என்னோட நேம் வந்து பிரவீன். ஸோ லாஸ்ட் மந்த் நான் வந்து சில்வர் டைரக்டர் வித் டிபிபியோட நான் வந்து குவாலிஃபை பண்ணியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் டைரக்டர் எப்படி குவாலிஃபை பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதுக்கு பேசியிருந்தேன். ஸோ அடுத்து இப்போ தான் நான் பேசுகிறேன். 2025, அதாவது இந்த வருஷம் ஜனவரி லாஸ்ட் வீக் அப்படின்றதெல்லாம் நான் ஜாயின் பண்ணி வித்தின் 7 மந்த்ல இப்போ நான் சில்வர் வித் டிபிபியோட குவாலிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட காட் ஜீசஸ்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து லாஸ்ட் 7 மந்த்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னா நான் இந்தியாவில் இல்லை சவுதியில இருந்து நான் பண்ணேன் அப்படின்னு எல்லாருக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணது நான் ஜாயின் பண்ணி 58 டேஸ்க்குள்ள நான் குவாலிஃபை பண்ணி டிபிபியோட நான் பேசியிருந்தேன் அந்த மீட்டிங்ல. ஸோ அடுத்து எனக்கு இந்த 7 மந்த் ப்ராசஸ் அப்படின்றது ரொம்பவே ஒரு சவாலாகவும் இருந்துச்சு, ஸ்ட்ரகிள்ஸாகவும் இருந்துச்சு, நிறைய தடைகள் இருந்துச்சு. அதை நான் ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன். ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் மந்தே நான் குவாலிஃபை பண்ணேன் பிரான்ஸ் வித் டிபிபியோட. ஸோ இது வரைக்குமே நான் குவாலிஃபை ஆகலை. ஒரு 7 to ஒரு 10K, அதாவது 7,000லேருந்து ஒரு 10,000 வரைக்கும் ஒரு இன்கம் அப்படின்றது இது வரைக்கும் நான் வந்து வாங்கிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுவே எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா நம்ம எந்த ஒரு ஹெவியான ஒர்க்குமே போடாம வெஸ்டீஜ்ல ஸோ நம்மளோட எஃபோர்ட்டை நார்மலா பயன்படுத்தியே இவ்வளோ ஒரு இன்கம் கொடுக்குறாங்களே. ஏன்னா ஒரு ஆக்டிவ் இன்கம்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒர்க் பண்ணி. ஸோ எல்லா கண்ட்ரிலும் ஒர்க் பண்ண அந்த அனுபவம் இருக்கு. ஆனாலும் அதுல வந்து ஒரு ஆக்டிவ் இன்கம் தான். ஆனா ஒரு பேசிவ் இன்கமா வாங்கினது அவ்வளோ ஒரு ப்ரௌடா இருந்துச்சு. ஒரு மாசம் கூட நான் குவாலிஃபை ஆகாம ஸோ இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப இந்த மாசம் சில்வரா நான் ஆகஸ்ட் மாசம் நான் குவாலிஃபை ஆனப்ப சேலரி கால்குலேட் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 14,000 ரூபாய்க்குள்ள என்னோட சேலரி அப்படின்றது வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7,500 8,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்த எனக்கு டபுள் மடங்கான ஒரு சேலரி அப்படின்றது ஒரே மாசத்துல என்னோட ஆக்டிவ் இன்கம் கூட இது வரைக்கும் நான் வாங்கினது இல்லை. ஏன்னா 50% இன்க்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம வெஸ்டீஜ்ல எனக்கு கொடுக்குறாங்க. இதே இது நம்ம ஆக்டிவ் இன்கம்ல நான் வாங்கினப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1 இயர்ஸ் ஒன்ஸ் தான் வந்து ஒரு 5,000 இல்ல ஒரு 3,000 அப்படிதான் இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க. ஏதாவது இன்சென்டிவ் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நான் வெஸ்டீஜ் டோட்டலாவே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாம டிராவல் ஃபண்டுமே எனக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ எல்லாருமே வேலைக்குன்னு தான் நாங்க வெளிநாடு போன ஒரு அனுபவம் எங்களுக்கு இருக்கு. ஆனா டூரிஸ்டா நாங்க போற அனுபவத்தை ஸோ எங்களுக்கு நம்ம வெஸ்டீஜ் தான் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதுவும் எனக்கு ஓப்பன் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1,200 ரூபாய்க்கு மேல நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுவும் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த நேரத்தில் நான் ஷேர் பண்றது. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் என்னோட கிரேட் அப்ளைன் வந்து கோல்ட் டைரக்டர் பவித்ரா சிஸ்டர். ஸோ விடிடில அவங்க ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு ஜாப் ரிலேட்டடா ஸோ எல்லா அனுபவமும் இருக்கு. ஆனா சீக்கிரத்துல நான் சக்சஸ் ஆகணும். ஏன்னா நான் வந்து உட்கார்ந்துட்டே இருக்க வரல. ஸோ எனக்கு ஒரு நல்லா எஃபோர்ட் போட்டு நான் ஒர்க் பண்ணணும். என்னென்ன விஷயம் எனக்கு சொல்லி கொடுங்க. சேலரி கால்குலேஷனா இருக்கட்டும். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே கேட்டு கேட்டு எப்ப அவங்ககிட்ட கேட்டாலும் அதுக்கான ஃபுல் பிடிஎஃபா இருக்கட்டும், பவர் பாயிண்டா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி என்னை இந்த லெவலுக்கு கொண்டு வந்தது ஒரு பேக் போன் கூட சொல்லலாம் கோல்ட் டைரக்டர் பவித்ரா சிஸ்டர் தான். ஸோ அடுத்து என்னோட டாப் லீடர் ஏழுமலை ப்ரோ கிரவுன் டைரக்டர், அப்புறம் விவேக் ப்ரோ கிரவுன் டைரக்டர். ஸோ அவங்க ரெண்டு பேருமே எனக்கு அப்பப்ப மீட்டிங்கா இருக்கட்டும், பர்சனலா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி தான் இந்த லெவலுக்கு தள்ளி விட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அடுத்து சரவணன் பிரதர் என்னோட மென்டார் இந்த பிசினஸ்ல. ஸோ ஒட்டுமொத்த பிசினஸையும் கற்றுக் கொடுத்தது அவங்க மட்டும்தான். ஏன்னா பிசினஸ்ல நான் ஜீரோ. ஒரு ஜாப் சொன்னா விடிய விடிய வேலை பார்ப்போம். ஸோ நான் வந்து டாக்குமெண்ட் கண்ட்ரோலரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சவுதி அரேபியால. ஸோ அந்த ஒர்க் எனக்கு தெரியும். ஸோ ஆனா ஜாபு போக பிசினஸை குறிச்சு ஜீரோ லெவல்ல தான் நான் இருந்தேன். ஏன்னா நம்ம அப்பா அம்மா எல்லாருமே பாத்தீங்கன்னா கூலி வேலை செய்யற நிலைமையில இருந்ததுனால ஸோ எந்த பிசினஸ் அனுபவம் பேக்ரவுண்ட் கிடையாது. ஆனா இந்த பிசினஸை ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு சொல்லி கொடுத்தது சரவண் பிரதர் தான். அவர் என்ன சொன்னாலும் இதுல நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணதுனாலதான் இவ்வளவு 7 மாசத்துல வித் டிபிபியோட குவாலிஃபை பண்ணியிருக்கேன். எல்ஓபிக்கு கொஞ்சம் பாயிண்ட் தான் மிஸ் ஆயிரும். அதுவும் இந்த மாசம் பாத்தீங்கன்னா கோல்டு இல்ல ஸ்டார் அடிக்க தேவையான டீமும் அதுக்கான பிசினஸுமே என் டீம்ல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாசம் எண்டுல கூட நான் வந்து கோல்டு டைரக்டரோ ஸ்டார் டைரக்டரோ ஆனா கூட அதுக்காக கூட நான் பேச வருவேன் நான் நம்புறேன். ஏன்னா இது சரௌண்டர் சொல்றத ஒவ்வொன்றுமே நான் ஃபாலோ பண்ணணும் தான் சொல்லுவேன். அவங்க லாஸ்டா கூட அந்த இந்த மந்த் ஸ்டார்ட்டுக்கு முந்தின மந்த் அந்த லாஸ்ட் டே ஒரு டைரக்டர் மீட்டிங் வச்சாங்க. ஸோ அப்போ வந்து நான் 100 PV அடுத்த நாள் மந்த் ஸ்டார்ட் ஆகுது, 100 PVக்கு ப்ராடக்ட் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நான் கார்ட்ல சேவ் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா சரவண் பிரதர் அந்த மீட்டிங்ல என்ன ஷேர் பண்ணாங்கன்னா 200 PV நீங்க பை பண்ணுங்க. ஸோ டைரக்டர் லெவல்ல இருக்கிறவங்க ஆக்டிவ் டைரக்டர் நீங்க பண்ணுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கான பிசினஸ்ல ஒரு growth கொடுக்கும் அப்படின்னு சொன்ன உடனேயே நான் உடனே மறுபடியும் பொருளை தேட ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அது பொருள் இருக்கோ இல்லையோ அவர் சொன்னார் அப்படின்னா கண்டிப்பா ரிசல்ட் அப்படின்றது பின்னாடி கிடைக்கும். ஏன்னா அவர் ஜெயிக்க போறவர் சொல்லல, ஜெயிச்சவர் சொல்றாரு அப்படின்ட்டு மறுபடியும் 200 PVக்கான அந்த ப்ராடக்ட்டை நான் பை பண்ணி அந்த பேனர்லயுமே நான் வந்தது அவ்வளவு எனக்கு ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா அந்த ரிசல்ட் பின்னாடி கண்டிப்பா தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ எனக்கு இந்த பிசினஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கத்துக் கொடுத்தது சரவண் பிரதர் தான். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம சில மோட்டிவேஷன் லீடர்ஸா இருக்கட்டும், மோட்டிவேஷன் ஸ்டோரி எல்லாம் நம்ம தேட ஆரம்பிப்போம். ஆனா அது எல்லாமே விட ஒரு 10 நிமிஷம் சரவண் பிரதர் இந்த மீட்டிங் நம்மகிட்ட பேசுறாரு. ஸோ அந்த மீன் மயில பேசுறாரு. அது அது கூட நமக்கு தேவையான மோட்டிவேஷனை கொடுத்து இந்த பிசினஸை தொடர்ந்து ரன் பண்ண வைக்கிறதுக்கு. ஸோ அவருக்கு இந்த இடத்துல கண்டிப்பா நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அவர் இல்லைன்னா அவர் டீம் இல்லைன்னா நான் அந்த இடத்துல கண்டிப்பா இல்லை அப்படின்றதை பதிவு பண்ணிக்கிறேன்.
ஸோ இவ்வளவு நேரம் நான் வந்து ஷேர் பண்ணேன். ஸோ அது மட்டும் இல்லாம எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னா, ஏன்னா நான் வந்து இப்பதான் வெக்கேஷன் இந்தியா வந்திருக்கேன் இந்த மாசம். ஆனா போன மாசம் வரைக்குமே நான் சவுதி அரேபியால தான் இருந்தேன். அப்ப இந்த சில்வர் டைரக்டர் வித் டிபிபிக்கான ஃபுல் எஃபோர்ட் அப்படின்றது நான் சவுதி அரேபியால வச்சு போட்டதுதான். அப்ப சவுதி அரேபியா கிளைமேட்டா இருக்கட்டும், அந்த சுச்சுவேஷனா இருக்கட்டும், எப்படிப்பட்டது அப்படின்னா நினைச்சா கூட ஃபீல்ட் ஒர்க் பண்ண முடியாது. இப்ப அதர் ஸ்டேட் பீப்புளோ இல்ல அதர் டிஸ்ட்ரிக்ட் பீப்புளோ நம்ம இந்தியாவில் உள்ளவங்கள கூட அங்க பார்க்க முடியாது. அதர் கண்ட்ரி பீப்புளை தான் பார்க்க முடியும். அப்ப நம்ம நினைச்சு இப்ப நம்ம நம்ம இங்க இந்தியாவில இருந்தா என்ன பண்ணுவோம், பக்கத்துல எல்லாம் உட்காந்து பேசியே கண்டிப்பா ஆளை உள்ள இறக்கி இருப்போம். ஆனா அங்க நாங்க நினைச்சா கூட பேச கம்பெனி விட்டு வெளியே வந்தா அதர் கண்ட்ரி பீப்புள், சூடான் பீப்புள், ஜோர்டான் பீப்புள், டர்க்கி பீப்புள், இப்படித்தான் நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப ஃபீல்ட் ஒர்க் ஜீரோ. ஸோ அதை நம்ம தாண்டணும். ஆனா இதுல எப்படி ஜெயிக்கிறது ஒரு கேள்விக்குறி எனக்கு முன்னாடி வந்து நினைச்சு. அதுக்கடுத்து சவுதி அரேபியா பொறுத்த மட்டும் வாட்ஸ்அப் கால் வந்து பேன் பண்ணிருப்பாங்க. நீங்க நெட்ல பார்த்தா கூட தெரியும். வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் கால் அலௌடு கிடையாது. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், எக்ஸ்டர்னலா விபிஎன் யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் கால் பண்ண ஆரம்பிப்போம். ஆனா அதுல என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, அதர் வெப்சைட், அதாவது சவுதி கவர்மெண்ட் வந்து என்ன பேன் பண்ணிருப்பாங்க ஒரு சில அன்வான்ட் வெப்சைட்லாம், அதுக்குள்ள தெரியாம போனா கூட எங்க ஐடியில வந்து அது ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். அது நிறைய பேருக்கு பாதிப்பு வந்திருக்கு. ஸோ அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், விபிஎன் இன்ஸ்டால் பண்ணிட்டு வாட்ஸ்அப் கால ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு உடனே அன்இன்ஸ்டால். ஒரு நாளைக்கு ஒரு 15 வாட்டியாவது ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ண அனுபவம்லாம் எனக்கு இருக்கு. ஏன்னா ஸோ அது ஆப்பை கூட நான் வச்சுக்கிட்டு இருக்க கூடாது செல்லுல. ஏன்னா அங்க 5G இருக்குன்னா டக்குன்னு ஸோ நான் அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அப்படி கை ஆட்டோமேட்டிக்கா விரல் அப்படி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதையும் தாண்டி தான் இதுல நான் அந்த லெவலுக்கு வந்திருக்கேன். அதுக்கடுத்து சோஷியல் மீடியாவை ட்ரை பண்ணலாம்னா இந்தியால இருந்தா கூட 2 3 நம்பர் பேன் ஆனா வச்சுக்கலாம். ஆனா ஒரே இந்தியா நம்பர் ஒரு சவுதி நம்பர் தான் ஒரு மொபைல போட முடியும். அப்ப அந்த இந்தியா நம்பரே பேன் பண்ணிட்டாங்க ஒரு 3 நாள்ல பேன் பண்ணிட்டாங்க. ஸோ என்னால மெட்டா அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா வாட்ஸ்அப்ல என்னால ரெக்ரூட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கடுத்து சோஷியல் மீடியாவை பொறுத்தவரை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் எல்லாத்துலயுமே பண்ண முடியாது. எனக்கு நம்பர் மட்டும்தான் ஒர்க் ஆகுதே தவிர அந்த சோஷியல் மீடியாவோ மொத்தமா பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ப அதை எனக்கு அடுத்த நம்பர் கூட கையில இல்லை. ஸோ அப்ப அதை தாண்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. எல்லாருக்குமே வாட்ஸ்அப் கால் தான் நான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அத்தனை டீமை உள்ள இறக்கி இவ்வளவு தூரம் கொண்டு வந்தேன். ஸோ இன்னொரு பிரச்சனை கூட நான் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே எம்பிஏ லாஸ்ட் இயர் இந்த வருஷம் எனக்கு. ஸோ அப்ப அது அசைன்மெண்ட் எழுதணும், அது கிளாஸ் இருக்கும், இதையும் தாண்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த படிப்பு கூட ஏதாவது ஆயிருமோ அப்படிலாம் நான் ஃபீல் பண்ணது உண்டு ஸ்டார்டிங்ல. ஆனா அதையும் தாண்டி இந்த இடத்துல நான் சில்வரா குவாலிஃபை பண்ணியிருக்கேன். ஃபைனலா ஒன்னே ஒன்று என்னன்னா, சவுதி டைமும் சரி இந்தியா டைமும் சரி 2.5 மணி நேரம் நாங்க சவுதி அரேபியால வந்து பின்னாடி இருக்கிறோம். அதாவது 8 மணிக்கு மீட்டிங், நீங்க நம்ம எல்லாம் சாப்பிட்டு எடுத்து ரிலாக்ஸா நீங்க ஆரம்பிப்பீங்க. எனக்கு 5 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சு 5:30க்கு நான் மீட்டிங்ல உட்காரணும். ஆனா மீட்டிங்ல உட்கார்ந்தேன் அப்படின்னா அடுத்து ஒரு 7 o'clock வரைக்குமே எனக்கு போகணும். அட்டண்டன்ஸ் ட்ராக் பண்ணணும், டீம் கிட்ட மீன்வேல் பேசணும். இது எல்லாமே 7 மணி. அதுக்கடுத்து நான் சமைச்சு தேவையானதை ப்ரிப்பேர் பண்ணி ஸோ இது எல்லாமே தாண்டி இந்த இடத்துல இவ்வளவு சீக்கிரம் அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னு கூட நான் பதிவு பண்றேன். சரி, ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் 7 சப்போர்ட். ஸோ அதுவும் இல்லாம நான் என்னோட எய்ம் தான். நம்ம இப்ப அமெரிக்கால இருந்தா ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறது வேணா கஷ்டமா இருக்கும். ஏன்னா அங்க ஃபியூ பீப்புள்ஸ் தான் இருக்கிறாங்க, லேக்ஸ் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. ஆனா நம்ம இருக்கிறது இந்தியால எத்தனையோ கோடி பேர், அதுவும் தமிழ்நாட்டுல எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஒருத்தவங்களானா இன்னொருத்தவங்க இருப்பாங்க. அதனால ரெக்ரூட்மெண்ட்டுக்கு பிரச்சனை இல்லை. இதை நம்பி என்னை நம்பி மட்டும்தான் நான் இறங்கினேன். ஏன்னா எனக்கு சாதகமான சூழ்நிலை அப்படின்னு ஒண்ணு கூட இல்லை. நான் விடணும் அப்படின்னு நினைச்சிருந்தா இதான் ஜாயின் பண்ண அன்னைக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இது போட்டு எதுக்கு இந்தியா போயிட்டு ட்ரை பண்ணிக்கலாம். நான் வெக்கேஷன் வர்றது ஜூலை ஆகஸ்ட் இதான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்படி கூட ஆரம்பிக்கலாமா நான் யோசிச்சது உண்டு. ஆனா ஒருவேளை அப்படி நான் ஆரம்பிச்சிருந்தேன்னா இந்த இடத்துல டைரக்டரா கூட இருக்க முடியாது. இப்ப 5% லெவலோட தான் ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ ஆனா காட்ஸ் கிரேஸ் நான் வந்து அப்பவே ஜாயின் பண்ணி ஜனவரி லாஸ்ட்ல ஜாயின் பண்ணி என்ன ஆனாலும் சரி ஒரு கை பாத்துரலாம் அப்படின்ட்டு வெறித்தனமா ஒர்க் பண்ணதுனால மட்டும்தான் சில்வர் டைரக்டர் வித் டிபிபி இன் ஃபியூச்சர்ல டிசம்பருக்கு முன்னாடி கிரவுண்ட் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு லெவல் தான் நான் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா நான் ஆவேன் கூட நான் இதுல பதிவு பண்ணிக்கிறேன். ப்ரோ நான் ஜஸ்ட் ஸ்கிரீன் கூட ஷேர் பண்ணவா, ஹோஸ்ட் கொடுக்குறீங்களா? ஓகே ப்ரோ, ஷூர். நான் கோ ஹோஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓகே. ப்ரோ விசிபிளா இருக்கா ஸ்கிரீன்? விசிபிள் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ நான் ஜெயிச்சதுக்கு ஒரு சில போட்டோஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணி ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஸோ எப்பவுமே எல்லாருமே நம்ம மந்த்லி டார்கெட் போடுறது வழக்கம். இது வந்து என்னோட இந்த மாசத்துக்கான டார்கெட். போன மாசம் நான் போட்ட டார்கெட் ஆல்ரெடி ரீச் பண்ணிட்டேன், சில்வர் வித் டிபிபி. ஸோ இப்போ செப்டம்பர் மந்த் நான் கோல்டு வித் டிபிபி வித் எல்ஓபி ஓப்பன் ஆகிற மாதிரி என் டீம்ல இருக்கு ஆல்ரெடி. அதுக்கான டார்கெட் கூட நான் போட்டிருக்கேன். இது வந்து குரூப்ல ஷேர் பண்றதுக்கான ஒரு டார்கெட் நான் போட்டது, எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக. ஆனா சோ அது யாருக்குமே தெரியாத எனக்கான ஒரு டார்கெட் கூட நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். எப்பவுமே அது ஒரு வழக்கமா வச்சிருக்கேன். அது கூட எனக்கு நான் ஸ்பீடா போறதுக்கு ஒரு பொட்டன்ஷியலா கூட நான் நினைக்கிறேன். இது வந்து இந்த டார்கெட்டை பாருங்க, என் டீம்ல உள்ளவங்க பேரோட கூட நான் மென்ஷன் பண்ணேன். ஏன்னா அவங்களால சாதிக்க முடியும் நான் நம்புறேன். ஸோ இந்த டார்கெட்டை நான் கரெக்டா ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா டைமண்ட் டைரக்டர் கூட இந்த மாசத்துல என்னால் ஆக முடியும் அப்படின்ற ஒரு பெரிய டார்கெட்டை என்னால முடியாதுதான், ஆனா ட்ரை கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் அந்த டார்கெட்டை போட்டு வச்சிருக்கேன். ஒவ்வொரு மாசமுமே இந்த டார்கெட் நான் போடுறது வழக்கம். இதே மாதிரி ஒரு பெரிய பெரிய டார்கெட் அப்படின்றத யாருக்கும் தெரியாம நான் போட்டு வச்சு ஓடுறது வழக்கமா வச்சிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தோம்னா இது சரவணன் பிரதர் அன்னைக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க மந்த் எண்ட்ல
அந்த 200 PV பேனரை பார்த்தோன்னே எனக்கு அதுல ஒரு ஆர்வம், இதுல வந்துடணும். ஏன்னா ஸோ அவர் சொன்னார்னா கண்டிப்பா ஒரு சாத்தியம், ஒரு பெரிய ரிசல்ட் நான் பார்க்க முடியும், அவரை மாதிரி நானும் இன்கம்குள்ள போக முடியும். அதனால அந்த பேனர்ல அடுத்த நாளே வந்த 200 ஃபர்ஸ்ட் பேனர் ரிலீஸ் பண்ண அடுத்த நாளே நானும் வந்துட்டேன் அப்படின்றது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஸோ அதுக்கடுத்து நான் ஜெயிச்சதுக்கு இன்னொரு மெயினான ஒரு ரீசன் இதில் நான் பதிவு பண்றேன். நான் நிறைய லீடர்ஸ் வந்து எப்படி ஜெயிக்கிறதுன்னு கன்ஃபியூஸா இருப்பீங்க. ஸோ அதாவது இந்த இன்கிரெடிபிள் இந்தியா டூர் ஆஃபர், அந்த ட்ரிப் ஆஃபர் கூட வந்துச்சு. அதுல கூட நான் செலக்ட் ஆயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபாஸ்ட் 8 வந்து நம்மளோட போஸ்டர் ஐடியில கொண்டு வரணும். நானே ஜாயின் பண்ண புதுசு இந்த வருஷத்துல அப்படிங்கும்போது எனக்கே கன்ஃபியூஸா இருந்துச்சு. ஆனா கோல்ட் ரைட் பவித்ராஸ்ட டிஸ்கஸ் பண்ணி எப்படி பண்ணணும், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி நான் அதுல செலக்டும் ஆயிட்டேன். கோவா ட்ரிப். அப்புறம் எனக்குள்ள ஒண்ணு தோணுச்சு, கம்பெனி எல்லாருக்குமே எல்லா மாசம் இதே மாதிரி ஒரு ட்ரிப் ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க. அவங்க கொடுத்ததுனாலதான் மட்டும்தான் என்னால இதுல செலக்ட் ஆக முடிஞ்சிச்சு. அப்ப என் டீமை வித்தியாசமா நம்ம கொண்டு வருவோம் அப்படின்ட்டு இதே மாதிரியான இது பேனர், இது நான் எடிட் பண்ணதான், நான் கிரியேட் பண்ணி என் டீம் கிட்ட கொண்டு எனக்கு கீழே இருக்கிற லைஃப் லைன்ட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றக்காக நான் பண்ணது. ஃபர்ஸ்ட் ஜூலை மந்த் நான் ஸ்டார்ட் பண்றேன். புதுசா வர்றவங்க வந்து அவங்க 2 பேரை ஃபாஸ்ட் கொண்டு வரணும். பழைய எக்ஸிஸ்டிங் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு 3 பேரை வந்து அவங்க கொண்டு வந்தா போதும். ஏன்னா இன்கிரெடிபிள் இந்தியாவுக்கு 4 பேர் கொண்டு வந்தோம், 3 பேர் இங்க கொண்டு வந்தா போதுன்ற ஒரு இதோட ஸ்பெஷல் கிஃப்ட் கண்டிப்பா நாங்க கொடுப்போம், என் பர்சனலாவே நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நான் ரிலீஸ் பண்ணேன். ஸோ அதனால ஒரு பெரிய ஒரு லெவல் க்ரோத் நடந்துச்சு. இது கண்டிப்பா நான் வாழ்க்கையிலே மறக்க முடியாது. என்ன அப்படின்னா, உஷா சிஸ்டர் 8% லெவல்ல ஜூலை மாசம் கிட்டத்தட்ட 1000 PVன்றது பிசினஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க டீம் எல்லாரும் சேர்ந்து அவ்வளவு ரெக்ரூட்மெண்ட், அவ்வளவு ரீடைன்மெண்ட் நடந்துச்சு. 8% லெவல்ல ஜூலை மாசம் அவங்க இந்த ஷீல்டு அப்படின்ற ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கி அடுத்த மாசம் பிரான்ச் டைரக்டர் ஆயிட்டாங்க. ஸோ அப்பதான் எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை நான் உணர்ந்தேன். என்னன்னா, நம்ம இப்படி பயன்படுத்தும் போது ஒரு 8% உள்ள லெவல் உள்ளவங்க அடுத்த மாசமே அவங்களால பிரான்ச் அடிக்க தேவையான அந்த கெப்பாசிட்டி, அந்த பொட்டன்ஷியலை நம்மளால வெளியே கொண்டு வர முடியும், இதை நம்ம சரியா பயன்படுத்தும் அப்படின்ட்டு. ஸோ அடுத்த மாசம் இந்த ஷீல்டு அப்படின்றத நாங்க கொடுத்தோம் நம்ம டீமுக்கு, டீம் சார்பா அவங்களுக்கு. ஸோ அடுத்த மாசம் இதே மாதிரியான ஒரு ஆகஸ்ட் மாசம் அதுக்கு நான் ஒரு பேனர் இதே மாதிரி கான்செப்ட் கண்டென்ட் எல்லாம் சேம் தான். ஏன்னா கண்டென்ட் மாத்தலாம், பட் வந்து இதுல ரிசல்ட் இருக்கிறனால அதே ஒரு கண்டென்ட்டோட இதே மாதிரி பேனர் எடிட் பண்ணி ஷோ பண்ணி டெய்லி மீட்டிங் வைக்கிறது, பேசுறது, இதை குறிச்சே பேசிட்டு இருக்கிறது. ஏன்னா 8% லெவல்ல இருக்கிற ஒருத்தவங்களால ஒரு 1000 PV பிசினஸ் டீமோட கொடுக்க முடியுது அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா பிரான்ச் டைரக்டர் உள்ளவங்களே இதை நம்ம கொடுக்கும்போது திணறோம், கண்டிப்பா அது எல்லாருக்கும் ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஆனா அவங்களால கொடுக்க முடியுது அப்படின்றதுக்கு இது ஒரு மெயின் ரீசன். ஸோ இதை ஆகஸ்ட் மாசம் நான் மறுபடியும் இதே பேனர் எடிட் பண்ணி ஷேர் பண்ணி மீட்டிங் வச்சப்ப இவங்க பரானிகஸ்டர் என் டீம்ல இவங்க 8% லெவல்ல இருந்தாங்க. இவங்க இதுல செலக்ட் ஆகி ஸோ இவங்களுக்கான ஸ்பெஷல் கிஃப்ட் இது. ஸோ அப்ப இவங்களாலையும் ஒரு 1000 PV அப்படின்றது கொடுக்க முடிஞ்சிருக்கு. ஸோ இதனால 2 பேரு 1000 PV அவங்க டீமோட கொடுக்குற மாதிரியான ஒரு சிஸ்டம் அப்படின்றது என் டீம்ல ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சு. இதனாலதான் என்னால சில்வரே ஆக முடிஞ்சிச்சு. ஸோ இது ஒரு மெயின் ஒரு ரீசன் கூட சொல்லலாம். இப்போ இந்த மாசத்துக்கானதை நான் கொடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பா இன்னும் இப்போ இது வரைக்கும் ஒவ்வொரு ஆள் செலக்ட் ஆயிருந்தாங்க. இந்த மாசம் மினிமம் 3 பேராவது ஆவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா அதுக்கு உண்டான டீம் என்கிட்ட இருக்கு, அவங்களோட எஃபோர்ட்டும் ஃபுல்லா ட்ரைனிங் வந்துருவாங்க. என் லைஃப் எல்லாருமே ஃபுல் ட்ரைனிங் வந்து அவங்க எஃபோர்ட்டை போட்டு அவங்க முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த பிரான்ச் லெவல் வருவாங்க நான் நம்புறேன். ஸோ இது என்னோட பேனர் தான், சில்வர் டைரக்டர் வித் டிபிபியோட நான் குவாலிஃபை பண்ணப்ப எனக்கான பேனர் இது. ஸோ இது இன்கிரெடிபிள் இந்தியா ட்ரிப். நானே புதுசு, ஸோ டூரிஸ்டா எந்த ஸ்டேட்டுக்கு கூட அதிகமாக நான் போனது கிடையாது. அதர் கண்ட்ரி வேலைக்கு வந்திருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு ஃப்ரீயா ஸோ ஒரு டூர் ஆஃபர் நம்ம கம்பெனி தான் கொடுத்துச்சு. ஸோ அது கூட நான் சவுதியில இருந்தேன். ஸோ என் டீம்ல இன்னொருத்தவங்க அவங்க தான் போயிட்டு சூப்பராலாம் வீடியோலாம் எடிட் பண்ணி சூப்பரா போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கும் வெஸ்டீஜ் இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இது நான் இதுக்கான பேனர் தான், நான் செலக்ட் ஆனதுக்கான பேனரு. ஸோ இது ஃபைனலா நான் சொல்லி ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிக்க விரும்புறேன். எப்பவுமே நம்ம 100 PV கன்சிஸ்டன்சியை வந்து நம்ம ட்ராக் பண்ணி பழகணும். ஏப்ரல் மந்த் இதுல நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும், கிட்டத்தட்ட 13 பேர் தான் என் டீம்ல வந்து 100 PV பண்ணாங்க. ஆனா மே மாசம் 18 ஆயிருச்சு, ஒரு 5 பேர் கூட. அப்புறம் ஜூன் மாசம் பாத்தீங்கன்னா 16 ஆயிருச்சு, 2 பேர் இன்னும் கம்மியாயிருச்சு. ஆனா அதுல வந்து 60 PV 30 PVன்ற ஒரு கவுண்ட் அதிகமா இருந்துச்சு. அது எனக்குள்ள ஒரு ஃபீலை உண்டு பண்ணுச்சு, நம்ம டவுன் ஆகுறோம், இது இந்த பிசினஸ்க்கு அழகு கிடையாது அப்படின்ட்டு மறுபடியும் ஃபுல்லா உட்காந்து சில நேரத்துல சாப்பாடு தள்ளி போயிருக்கலாம், லேட்டா 12 மணி கூட ஆயிருக்கும். அந்த நேரத்துல நான் தூங்குறதுக்குலாம் உட்காந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பேன், ஏதாவது பிபிடி போட்டுக்கிட்டு இருப்பேன், மீட்டிங் ஏதாவது எடுக்கிறதுக்காக அப்படி. ஸோ அடுத்த மாசம் எனக்கு ஒரு ரெக்கார்ட் மாதிரி வந்துச்சு. ஜூலை மாசம் 26 பேர், கிட்டத்தட்ட 10 பேர் எக்ஸ்ட்ரா 100 PV உள்ள வந்துட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து ஆகஸ்ட் பாருங்க, போன மாசம் 31 பேர் அப்படின்ற கவுண்ட் வந்துருச்சு. இப்போ செப்டம்பர் மந்த் இன்னைக்கு டேட்டுக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு 16க்கு மேல அதுக்குள்ள வித்தின் ஃபியூ டேஸ் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள என்னால வந்து தாண்ட முடிஞ்சிச்சு இத்தனை கவுண்ட். அதனால ஸோ 100 PV கன்சிஸ்டன்சி கவுண்ட் என் டீம்ல அதிகமா இருக்கு. கண்டிப்பா என்னால வந்து தொடர்ந்து நான் கிரவுண்ட் அடிப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். அதெல்லாம் வெஸ்டேஜ்க்கு நேரத்தில் இன்னொரு வாட்டி நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா என் வீட்டு பக்கத்துல எல்லாம் ஒரு மெடிக்கல் ஷாப்ல வேலை பார்க்குற பிள்ளைங்களா இருக்கட்டும், இப்போ சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்குற பிள்ளைங்களாம் 7000 8000 9000 அவ்வளவுதான் சேலரி கொடுக்குறாங்க. ஆனா 8 மணி நேரம் நிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ண நாட்களும் இருக்குது. ஆனா எனக்கு ஃப்ரீயா, நான் ஆக்சுவலா போன மாசம்லாம் டிராவலிங்ல இருந்தேன். சரியா ஓரளவுக்கு தான் நான் எஃபோர்ட் போட முடியும். ஆனா அந்த எஃபோர்ட்டை வச்சே
நிறைய பேர் விட்டு போயிருக்காங்க. ஆனாலும் இந்த டீமை வச்சு என்னால் சில்வர் வித் டிபிபி இன்னும் கிரவுன் கூட ஆக முடியும் அப்படின்னா உங்களால் நிச்சயமா முடியும். இந்தியாவில் இருக்கிறீங்க, ஸோ ஃபீல்டு ஒர்க் பண்ணலாம், எந்த வாட்ஸ்அப் கால் பேன் கிடையாது. ஸோ ஒரு நம்பர் பேன் ஆனால் அடுத்த நம்பர் வாங்கிட்டீங்க போயிட்டே இருப்பீங்க. டைமிங் 8 மணினா ரிலாக்ஸா மீட்டிங் அட்டன் பண்ணலாம். இந்த வாய்ப்பை சரியா எடுத்து பயன்படுத்துங்க. இப்பவே நான் ஒரு 14,000 ரூபாய் சேலரி அப்படின்றதுக்குள்ள போனதே ரொம்ப ப்ரௌடா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். வெஸ்டேஜ் நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிரதர். தேங்க்யூ. ஓகே, சூப்பர் நவீன். நவீன், உங்கள்ட்ட ஒரே ஒரு கொஸ்டின். இப்ப இந்த அளவுக்கு வேகமா வெறித்தனமா ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன காரணம் இருக்கு? உங்க மனசு உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? அதை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா மத்தவங்களுக்கு அது புரியும். ஓகே பிரதர். நான் பிரவீன் பிரதர், சில்வர் டேரக்டர் பிரவீன். ஓகே பிரதர். அதாவது ஏன்னா சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே ஓகே, அதாவது சவுதி அரேபியாவா இருக்கட்டும், இல்ல எல்லா கம்பெனிலுமே ஆக்டிவ் இன்கம்ல ஒர்க் பண்ணி லைஃப் மாறல. நம்ம நினைக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்து சேலரி நமக்கு வரும்போது நம்ம லைஃப் மாறிடும். ஒரு நல்ல ஒரு இன்கம் தான் எனக்கும் அங்க. ஆனா லைஃப் மாறிடும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். அது கண்டிப்பா ஒரு முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். ஒரு நல்ல ஒரு கம்பெனிலே ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனாலுமே லைஃப் மாறலாம். ஏன்னா ஆக்டிவ் இன்கம் அது வந்து நம்ம வேலைக்கு போகலன்னா சம்பளம் வராது. அப்பனா எனக்கு ஒரு பேசிவ் இன்கம் அடிஷனலா வரணும். அதுவும் இல்லாம என் லைஃபை மாத்தி போடுறதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கு. ஸோ அதுவும் இல்லாம நான் சர்ச் பண்ணி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா உங்களை குறிச்சு பார்க்கும்போது கூட சரண் பிரதர் பார்க்கும்போது சேட் ஜிபிடியா இருக்கட்டும், ஜெமினியா இருக்கட்டும், ஏஐ டீப் திங்கா இருக்கட்டும், நிறைய பேர் தெரிஞ்சு எல்லாத்துலயுமே ரெக்கார்டு இருக்கு. சரண் பிரதர் யாருன்னு சர்ச் பண்ணா ஸோ கிட்டத்தட்ட 4,50,000 பேருக்கு இவர் டீம் லீட் பண்றாரு, மோட்டிவேஷன் லீடரா இருக்கிறாரு, இவ்வளவு இன்கம் வாங்குறாரு. ஆர்எஸ் ராஜன் சார் யாருன்னா எல்லாமே நெட்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி எனக்கு வரணும் ஒரு ஆர்வம். ஸோ உங்களை நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம், என்னையே தேடணும், பிரவீன் யார் அப்படின்னு தேடணும் அப்படின்ற ஒரு ஒரு ஆர்வம் எனக்கு இருக்குது. அதனாலதான் இவ்வளவு வேகமா என்னால ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா 10ஓட 11 இருக்கிறத விட நான் தனியா யூனிக்கா தனியா நின்னாலும் தனித்துவமா தெரியணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஓடுறேன். அதுதான் நினைக்கிறேன் பிரதர். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ பிரவீன். ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. கண்டிப்பா வந்து நீங்க உங்களோட ஸ்பீச் வந்து கண்டிப்பா இன்னும் கேட்டுட்டே இருக்கலாங்கிற அளவுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டி பொட்டன்ஷியல் இருக்கு உங்கள்கிட்ட. சீக்கிரமா வந்து கிரவுன் டைரக்டர் அண்ட் எபோ அடிக்கணும். மந்த்லி வந்து நீங்க ஃபாரின்ல இருந்து சம்பாதிக்கிற அந்த மணி வந்து அதை விட டபுள் மடங்கு வெஸ்டேஜ்ல சம்பாரிச்சு உங்க ஃபேமிலியோட உங்க சொந்த ஊர்ல இருந்து இந்த பிசினஸ் பண்ணணும். அதுதான் நானும் எதிர்பார்க்கிறேன். ஓகே தேங்க்யூ பிரதர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, பிரவீன் பிரதர் வந்து ரொம்ப சூப்பரா பேசினாரு. அவரு ஜாயின் பண்ணி எவ்வளவு வேகமா எவ்வளோ சூப்பரா இந்த பிசினஸை பண்றாருன்னு பாருங்க. அதே வாய்ப்பு தானே உங்க கையிலயே இருக்கு. நம்ம எப்படி பாக்குறோம், நம்ம எப்படி பண்றோங்கிறது தான் இங்க மேட்டரு. ஓகே, எல்லார் கையிலயுமே வந்து இதே வாய்ப்பு தான் இருக்கு. நீங்க நம்ம என்ன பண்றோம், டிவி பார்த்துக்கிட்டு இல்லை வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல நம்ம அது பண்ணிட்டு நமக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு வெஸ்டேஜ் ஆகாது, நமக்கு செட் ஆகாது அப்படி நம்ம கன்வின்ஸ் ஆகிக்கிறோம் நம்மளே. ஆனா யோசிச்சு பாருங்க, இவர் பிரவீன் பேசும்போது எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா வந்து இது சவுதி அரேபியாவில் இருக்காரு, டைம் டிஃபரன்ஸ் இருக்கு, அதுவும் அங்க இருந்துகிட்டு எவ்வளோ சேலஞ்சிங்கா இருக்கும். ஒரு நாள் பண்ணலாம், ஒரு வாரம் பண்ணலாம், ஒரு மாசம் பண்ணலாம், அட போடா அப்படின்னு ஒரு கட்டத்தில் விட்டுருக்கலாம். எவ்வளோ சேலஞ்சிங் ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் கரெக்டாக அதுக்கு முன்னாடி டீமை ஃபாலோ பண்ணணும். எத்தனை விஷயங்களை தாண்டி எவ்வளோ பேசியிருப்பாரு. ஓகேவா, அவரு வேலை செய்யாம ஒன்றும் இங்கே அச்சீவ் பண்ணல. அவர் அவர் பேசின பேச்சுலயும் அவர் காமிச்ச அந்த விஷயங்கள்லையுமே தெரியுது அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட முழு உழைப்பு அங்க இருக்கு. அதுல எந்த ஒரு கிரெடிட்டும் யாருக்கும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவரு எஃபோர்ட் போட்டிருக்காரு. அப்படிங்கும்போது நம்ம இங்க இருந்துகிட்டு இந்த ஊர்ல இருந்துகிட்டு நம்ம எவ்வளவு காரணம் சொல்றோம்னு பாருங்க. காரணம் ஆஹ் சொல்லணும்னா என்ன வேணா சொல்லலாம். காரணம் சொல்லக்கூடாதுன்னா எதுவுமே சொல்லக்கூடாது. ஓகேவா, காரணம் சொல்றது ரொம்ப ஈஸி. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க இன்னும் எவ்வளவு பெட்டரா பண்ணலாம்னு பாருங்க. புரிஞ்சுக்கோங்க, தேடுங்க, கத்துக்கோங்க பிசினஸ. விட்டுறாதீங்க. உங்களுக்கு இந்த வாய்ப்பை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்கிறதா. ஏன்னா வேல்யூ வந்து இங்க நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த வெஸ்டேஜோட வேல்யூ, அந்த முழு வேல்யூ வந்து இவர் தெரிஞ்சிருக்காரு அப்படிங்கறத நான் நம்புறேன்.